திருமூர்த்தி மலைக்கு தான் போகிறோம். நைட்லலாம் வந்தாங்கன்னா அள்ளி விட்டுரும், அவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாம்பு புலி எல்லாம் வரும் கைஸ். தண்ணி குடிக்குது பாருங்க. ஹாய் ஜிடி ஃபேம், நான் கிரி பேசுகிறேன். இன்றைக்கி விலாக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா திருமூர்த்தி மலைக்கு தான் போகிறோம். இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டோ விலாகிங் பண்ண போகிறது கிடையாது, டெம்போவில் தான் போகிறோம். ஸோ ஓகேங்களா, எதுக்காக போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே கோயில் இருக்குது. அங்கே போய்ட்டு அப்படியே கடா வெட்டிட்டு பிரியாணி சாப்பிட்டு வரதான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓடி வந்தோம்மா, மூச்சு வாங்குதுங்க. சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய்லாம் வாங்க. பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். இப்போ ஆட்டோ வேறு வந்துருச்சு. நாங்கள் இன்னொரு 100 மீட்டர் தள்ளி இருக்கோம். அவங்க சீக்கிரம் வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வேறு பேண்ட் ஈரமாக இருக்குல்லங்க. ஸோ ட்ரையரில் போட்டுட்ருக்கான் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில். அவன் வந்தோடனே நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு போய் ஆட்டோவில் ஏறிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, நாய் வேறு குறைக்கிறீங்க, ஓடிடலாம். ஐயோ, அங்கே வேறு ஒரு நாய் இருக்குங்க, பயமாக வேறு இருக்கு. போய் கழிச்சிட்டான், முடியல. அந்த ஆட்டோவா? இதை வரண்டாடி, எங்க ஆயிரம் வருது. வண்டியை நிப்பாட்டி ஆடாடி. ஜிடி ஃபேம் எப்படியோ ஆட்டோவில் ஏறியாச்சுங்க. ஓடி வந்து மூச்சு வேறு வாங்குதுங்க. ஓகேங்க, எனக்கு தூக்கம் வேறு வருது. நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் ஜிடி ஃபேம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் 7 o'clock ஆகுது. பாருங்கள் சன்ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. திருமூர்த்தி மலை வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஜிடி ஃபேம் நம்ம ஆட்டோவில் வந்தோம்லங்க, கிட்டத்தட்ட 7 பேருங்க. தூக்கவே முடியலங்க, நெடசில் தான் படுத்து கிடந்தோம். ஜிடி ஃபேம் இன்னும் நம்ம திருமூர்த்தி கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, டீ குடிக்கலான்னு நிப்பாட்டணும். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்த பார்த்தோம். ஸோ ஓகே, அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த லேக்கு. ஃபேம், நீங்களும் இன்னும் திருமூர்த்தி மலை வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகழகான இடங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகே ஃபேம், நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஃபேம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்மங்கூழ் குடித்தோம், ஏதோ ஒரு அளவுக்கு இருந்துச்சுங்க. ஃபேம் மேலே ட்ரெக்கிங் ஏற விடல. ஸோ நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஜிடி ஃபேம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து அச்சாட்டிருக்கு, சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும்னு பார்ப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 16 Pro Maxில் எடுத்தது, என் ஃப்ரெண்டோட மொபைல் தான். ஸோ நம்ம மொபைலில் தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம 16 Pro Maxில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்ம சீக்கிரமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அப்போ தான் இது மாதிரி ட்ராவல் கண்டென்ட்ஸ்லாம் எனக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, அடிக்கிற வெயிலுக்கு போய் குளிச்சாதான் வேலையாகும். ஓகேங்களா, நான் குளிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் உணவு குறைச்சலாம், இதில் உணவு குறைச்சல. குளிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு போகல, மலை ஏற பர்மிஷன் வாங்கியாச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம மலை தான் ஏறப்போம். வாங்க. ஜிடி ஃபேம் அங்கே ஒருத்தவங்க பைய புழுங்கிடுச்சு. ஜிடி ஃபேம் பாருங்க, பாருங்க பைய எடுக்குது. இந்த குரங்கு தாங்க எடுத்து. ஜிடி ஃபேம் ஐஃபோன்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 38% தான் சார்ஜ் இருக்குது. மேலேயும் கரண்ட் சுத்தமாக கிடையாது. ஸோ நான் அப்படியே இங்கே கொஞ்சம் வீடியோஸ் உங்களுக்கு கிளிப்பை ஆட் பண்ணி போட்டுடுறேன். இந்த vlog எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் இப்போ மித்ததெல்லாம் மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. ஜிடி ஃபேம் அங்கே தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, பசங்க எல்லாருமே அங்கே விட்டாங்க. இப்போ நம்ம பாருங்கள் எங்கே இருக்கோன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே போயிட்டுருக்கானுங்க. அங்கே போயிட்டாங்க. நம்ம தான் இன்னும் பின்னாடியில் இருக்கோம்.
ஓகேங்களா, ரொம்ப முடியலங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. வெள்ளிங்கிரி வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், இங்கே சுத்தமாக ஸ்டெப்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்க மாட்டிருக்கு பாருங்கள். பரவாயில்லங்க, நான் அப்படியே உங்களுக்கு மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஜிடி ஃபேம், நான் இப்போ அந்த பாதையை காட்டினேன் பாருங்கள், ரொம்ப ஏற்றமாக இருக்குங்க. வெள்ளிங்கிரியில் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டி பாருங்களேன். பாறை ரொம்ப ரூட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஏற போகிறோன்னு வேறு தெரில, மூச்சு வாங்குதுங்க. பாருங்க கைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாறை கடையில் கால் வச்சுட்டு வழுக்குது கைஸ் ரொம்ப. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. சூர்யா எங்கே நடுக்காட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடாத, டவரும் கிடைக்கல. ஜிடி ஃபேம் போகிற அளவுக்கு மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். மூச்சு வேறு வாங்குதுங்க ரொம்ப. பாருங்களேன் ரொம்ப ஏற்றமாக இருக்குது பாறை, அதெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. சரி அப்படியே உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். பாம்பு புலி எல்லாம் வரும் கைஸ், யானைலாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் காட்டுக்குள்ளே. குத்துதா, ரத்தம் வருதா? எது வந்தால் என்ன, நான் போகிறேங்கிறான் அவன். போ 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 போ. அவர் எங்கே வராதா? வராது. மேரெல்லாம் பாருங்க, தண்ணி வருதா? சூப்பரா, தண்ணி இல்லாமல் பல மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை கண்டுபிடிச்சு வச்சு கைஸ். ஜிடி ஃபேம் அப்பனா அதான் சொன்னான், அதான் இப்போ கேட்கலாம். ஃபால்ஸ் ஆயெல்லாம் இங்கே இருக்கு தெரியாது, ஆனால் பாயா சொல்றாமத்து அப்படியே இன்ட்ரோ கொடுறாமத்து. ஒரு 100 ஒரு 8 கிலோமீட்டர்ல கீழே இருக்கு அடிவாரம். 8 கிலோமீட்டர் தாண்டி வந்து இன்னொரு 8 கிலோமீட்டர் மேல போட்டுருவாங்க. காட்டுறோம், ஆனா முடியல, நடக்கவே முடியல. பேசுவேன்னு பார்த்தா பாருங்க, கஷ்டப்பட்டு மேலே ஏறி பிரியாணி சாப்பிட போறோம். மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம், அருமையா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க? அங்க காமிடா, ஜூம் பண்ணி காமிடா. எங்க கீழ உள்ளது, கீழ பாரு. யானை யானை யானை, டேய் எங்கடா 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 என்ன இருக்குடா? டேய் யானைடா, டேய் யானைடா யானைடா. ஜிடி ஃபேம் எங்கேயோ இங்கே மேலே சக்க ஹைட்டில் வந்து குடிசை வீடு போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு தண்ணி தாங்க அடிக்குது, நாங்கள் அவங்ககிட்ட தான் போய் தண்ணி குடிக்கலான்னு இருக்கோம். தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரிலங்க. பாருங்கள் பசங்க போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, தண்ணி இருக்குமான்னு வேறு தெரில கைஸ். எங்கே அங்கேயா? ஆமாங்க, குடிசை தெரியுதா அவங்களுக்கு? அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் தண்ணி கேட்டு பார்ப்போம் கைஸ். மாடெல்லாம் வளர்க்குறாங்க இங்கே, மாடு. அங்கே நாய் வேறு குலைச்சிட்டே இருக்குது புதுசாக, அதை பார்த்தோன்னே கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா கைஸ் மாடு சவுண்டு? எப்படி தான் இவ்வளோ தூரம் மாடெல்லாம் ஏற்றிட்டு வந்து வளர்க்குறாங்கன்னே தெரிலங்க. நம்ம ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வாங்கலையாடா அவங்ககிட்ட? சூர்யா தண்ணி வாங்கலையா? தண்ணி வாங்கலையா? சரி வா பேசணும், கொஞ்சம் தூரம் தான், கீழே போய் குடிக்க வேண்டியதான் கைஸ். அவங்ககிட்ட எதுக்கு போய் கேட்டுட்டு நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு தண்ணி மேலேட்டு வருவாங்கள்ல. ஸோ நம்மளே கீழே போனால் தண்ணி இருக்குங்க, போய் குடிச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ இறக்கலாமல் இருக்குது பாருங்க பாரு. இது அந்த பழமா? நல்ல பழம் தான், சாப்பிடு. ஜிடி ஃபேம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த லொக்கேஷன் ட்ரை பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் தரேன். எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரியே திருமூர்த்தி மலை தான் கைஸ் இது. நான் உங்களுக்கு லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அட்வென்ச்சர் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க.
லொக்கேஷன் பாருங்க பயங்கரமாக இருக்கு. பசங்களாம் இறங்கிட்டு இருக்காங்க. பாபா காலேஜா? சாய் பாபாவா? எங்க காட்டு. எங்க எங்க இருக்கு பாபா சாய் பாபா காலேஜ்? அவரோட காலேஜ் ஜிடி ஃபேம். இங்கே தான் சாய்பாபாவோட காலேஜ். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா தெரியும். இதில் இந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க, இதான் சாய்பாபாவோட காலேஜ். வந்தாச்சா? சூப்பர். ஜிடி ஃபேம் இங்கே பாருங்கள், சப்பாத்தி களி இருக்குது. சப்பாத்தி களி அதை வந்து இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. நம்மளும் அப்படியே ஒன்று சாப்பிட்டா எதுவும் ஆகாதுல்ல. பாருங்கள் எல்லாம் சுரண்டுறானுங்க. ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஆயிரப்போகுது. செஞ்சிருக்கு. யானைலாம் நிறைய அழைக்கு. யானை நிறையா இருக்கும். அதான் இப்போதான் யானை போட்டிருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ எங்கே வேணா இருக்கலாம், நம்ம தான் பார்த்து போகணும். எங்க சொல்றீங்க? இந்தா அங்கே பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இப்போ தான் ஒரு ஆறு போட்டிருக்கானுங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கலாம் கைஸ். வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, நீங்களே சாப்பிட்டுருக்கீங்க. ஜிடி ஃபேம் பார்த்துக்கோங்க. சாப்பிடுவோமா? கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டுங்க. அதான் ஆனால் புளிக்குது, ரொம்ப புளிக்குது. வேணாம். ஜிடி ஃபேம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது அந்த ஒரு பிரியாணிக்காக தான். என்னடா பிரியாணிக்கு இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி அப்படின்னா, ஆமாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லா தெரியும். நம்ம டோரேமான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு எபிசோடில் கூட இந்த மலை ஏறுவாங்கல்ல, மலை ஏறிட்டு அப்புறமா ஒரு தண்ணி குடிப்பாங்க. அந்த தண்ணி கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எதை குடித்தாலுமே அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை சொல்லியிருப்பாங்க கைஸ். பாருங்கள் யானைலாம் இப்போ சாணி போட்டுருக்குது. அப்போ யானைலாம் அந்த இடத்துல இருந்துருக்கு கைஸ். எப்போ வேணால் வரலாம், ஆனால் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜிடி ஃபேம் இப்படியே ஒரு வழியாக வந்தாச்சுங்க இடத்துக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இதுக்கு தாங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. சொல்லுங்கள், ஏதாவது பேச. கீழே இருந்து இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 7 கிலோமீட்டர். யானை இவ்வளோ சாணி போட்டிருக்கு. ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாது. யானை எப்படியாச்சும் வந்துச்சுன்னா வந்து வளைஞ்சு ஓடணும்னு சொல்லிக்கலாம். கீழே இதுக்கு மேலே கிரி அந்த சொல்லாதீங்க. அபூர்வமாக ஒரு மலையில் மட்டும் ஒரு இது மலைக்கு மேலே தான் இருக்கும். அங்கே போய் ஓகே, அது போய் டைம் பாஸ் தாங்க. கையில் கூட பாரு. டைம் பாஸ் டைம் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேமரா வாட்ச் நிறையா இருக்குது. ஏன்னா வரும், அவங்க அலோன்ஸ் பண்ணாங்கன்னா வந்துடும். ஜிடி ஃபேம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. நைட்லலாம் வந்தாங்கன்னா அள்ளு விட்டுரும். அவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. தண்ணி வருதுங்க, தண்ணி குடிக்கலாம் வாங்க. தண்ணி கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த தண்ணிக்கு தான். இவ்வளோ பாருங்கள் பசங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஆல்ரெடி. பாருங்க, பார்த்து கீழே விழுந்துடாத. தண்ணி சத்தியமாக பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. பாருங்க கைஸ், தண்ணியை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. தண்ணி எப்படி இருக்குடா? அருங்காருக்கு தண்ணி குடிக்குது பாருங்க. ஜிடி ஃபேம் இங்கே பாருங்கள், மரத்தோட பாதி இங்கே இருக்குது, மரம் மிச்ச பாதி இங்கே இருக்குது. பாருங்கள் இந்த சைடில் இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த சைடு ஒரு மரம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நடுவில் கேப் இல்லை, ஆனால் எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல. அங்கங்கே வேர் பிடிச்சிருக்கு கைஸ். இதுதான் ஆனால் இதோட ஒரிஜினல் வேர். ஜிடி ஃபேம் இப்போ எங்கேயோ தண்ணி வருதாட்டு இருக்குது. அதான் பசங்கள்லாம் போயிட்டு சட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்மளும் அப்படியே போய் குளிக்க வேண்டியதாங்க. குளிக்கிறதுக்கு எப்படி வரும்? ஜிடி ஃபேம் பாருங்க, காட்டுவாசி போய் குளிக்க வேண்டியதாங்க. ஜிடி ஃபேம் இப்போ ஒரு வழியாக அப்படியே குளிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நாங்கள் இங்கே தான் குளிச்சுட்ருக்கோம். நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு வந்திருப்போம். 11:30க்கு வந்திருப்போம், 12:30 ஆயிடுச்சு. ஓகே ஜிடி ஃபேம், நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐஃபோனில் எந்த ஃபோன்லேயுமே சார்ஜே இல்லை. ஸோ அதனால் என்னால் வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கிட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறது தான். ஸோ அதனால் என்னால் கிளிப்பை ஆட் பண்ண முடியல. ஓகேங்களா, நான் அடுத்த தடவை கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுக்கு நான் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா, பை பை, டேக் கேர். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.